அன்பு கண்மணி ஜோடியார்களை பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பும் கண்மணியும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்கிற உண்மை கார்த்திக் மூலமா அன்போட அம்மாவுக்கு தெரிய வருது. உடனே அன்போட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க கார்த்திக் சொல்றது எல்லாத்தையும் வெண்ணிலாவும் கேட்டுறாங்க. வெண்ணிலா கேட்டுட்டு அன்பும் கண்மணியும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறாங்களா? அது நடக்கவே கூடாது. இப்பவே இதை பாட்டி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு வெண்ணிலா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த அன்பும் கண்மணியும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்களாம் பாட்டி. உங்க பேரன் செஃப்பா இருக்காங்களாம் ஒரு ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொன்னது பாட்டி இருந்துட்டு, அன்பு செஃப்பா வேலை பார்க்குறானா அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஆமா பாட்டி, அந்த கண்மணி ஒரு ஹோட்டலில் நடத்துகிறாளாம், அதில் செஃப்பா உங்கள் பேரை வேலை பார்க்குறதா இப்போ தான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருந்தார், அதை கேட்டேன் அப்படின்ட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற வெண்ணிலா அப்படின்ட்டு இங்கே பாட்டியால் நம்பவே முடியல. இங்கே பாருங்க பாட்டி, அன்பும் கண்மணி ஒரே இடத்துல இருக்கவே கூடாது பாட்டி. நீங்கள் எப்படியாவது அன்புவை அங்கேருந்து பிரித்து கூட்டு வந்துருங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்பு வருவார் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெண்ணிலா கூட போகிறாங்க. அங்கே முதல்ல கண்மணியை பார்க்குறாங்க. கண்மணியை பார்த்துட்டு, என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் எப்படியோ பிளான் போட்டு என் பேரனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சா நீ மறுபடியும் என் பேரனை மயக்கிட்டி இங்கே ஹோட்டலில் செஃப்பாக வச்சிருக்க. என்ன தைரியம்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கண்மணியை அறைய போகிறாங்க. உடனேவும் அந்த இடத்துக்கு அன்பு வர்றாங்க. வந்து இங்கே பாட்டி பேசுனதெல்லாம் கேட்டுடுறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க? என்னையும் கண்மணியும் பிரிக்கிறதுக்காக நீங்கள் ட்ராமா பண்ணீங்களா? ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணீங்க? உங்கள் கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் கண்மணி கூட சப்போர்ட் பண்ணாமல் அவளை வீட்டை விட்டு அனுப்புனேனே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாட்டி, தப்பு பண்ணிட்டேன். உங்கள் பேச்சை கேட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க. உன்னை பாட்டி இருந்துக்கிட்டு, இப்போ எதுக்கு இந்த ஹோட்டலில் நீ செஃப்பாக வேலை பார்க்குறேன்? இந்த ஹோட்டலில் நீ செஃப்பாக வேலை பார்க்குறது எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவே என் கூட வா வீட்டுக்கு அப்படின்ட்டு. அன்பு இருந்துக்கிட்டு, உங்களுக்கு இந்த ஹோட்டலில் செஃப்பாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த தொழில் தான் தெய்வம். நான் தெய்வமாக நினைக்கிறேன். நான் அந்த ஹோட்டலில் தான் இருப்பேன். உங்களால் என்ன தடுக்க முடியாது, நான் வர முடியாது அப்படின்ட்டு அன்பு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு, என்ன அன்பு பாட்டி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி தான் கூப்பிட்றாங்களா வாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் ஓ வேலையை பார்த்துட்டு நீ அமைதியாரு, உங்ககிட்ட நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் கண்மணியை தப்பாக நினச்சிக்கிட்டேன், கண்மணி என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அன்பு கண்மணிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. பாட்டி கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.